Hello friends, welcome back to our Aswini 90 Kids channel. Part 2 continuation. நாங்கள் எல்லோரும் ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு. எல்லோருக்கும் ரொம்ப பசியாக இருந்துச்சு. சரி எந்த ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சென்டர் இருந்துச்சு. அதை பார்த்தோம். சரி அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயே போனோம். இது என்ட்ரன்ஸ், இது ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். சரி என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் வந்து மெனு கார்டு வாங்கி பார்த்துட்டு இருந்தா. சரி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சென்டர் வந்துட்டு எப்படி பிரியாணி சாப்பிடாம போக முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நாங்கள் பிரியாணியை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸும் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி வந்து வேறு லெவல், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 1 பிளேட் பிரியாணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 309. இது சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைட்டா, எக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பீசஸும் நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்தபிள் தான் பிரியாணி. சீரக சம்பா ரைஸ் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக. இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் கொடுத்துருந்தாங்க. புதினா சட்னி அதெல்லாம் இருந்தது. மயோனஸ் சாஸில் வச்சுருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாகவே இல்லை. அது வந்து நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு சிக்கன் எக் போட்டு செஞ்சுருக்காங்க, ஆனால் காரம் போடாமல் செஞ்சுருக்காங்க. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ பிடிக்கல. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரியாணி சாப்பிட்டு பார்த்தாம இன்னொரு பிரியாணி வாங்கி ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இது வந்து என்ன டெசர்ட் ஆர்டர் பண்ணோம் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக குலோப் ஜாம் வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 189. இது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபைனலாக பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து 2000 மேலே ஆகிடுச்சு. பாருங்கள் பில் ரேட்டு 2259 ஆகிடுச்சு பில்லு டோட்டலாக எல்லாருக்குமே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. அங்கேருந்து கிளம்புறதுக்கு 5 o'clock ஆகிடுச்சு. ஹெவி ரெயினாக இருந்துச்சு. காரில் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் ஃப்ரூட்ஸ், என் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ரபோட்டான் அந்த ஃப்ரூட் நேமு. அதை வாங்கிட்டு அது 1 kg பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 400. அதை வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பி இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.